நரம்பு வைத்து தற்பார்கள். உள்ளே நரம்பு தங்கி விட்டது ஒரு அன்பருக்கு. 3 வருஷம் அதுக்கப்புறம் முன்னப்பட்ட துன்பத்தோடு அதிகமாகப்பட்டு மறுபடியும் ஆபரேஷன் செய்து அந்த நரம்பு எடுத்தார்கள், அந்த பிசிறு எடுத்து விட்டார். இப்படியெல்லாம் பல்வேறு கோணங்கள், பல்வேறு வகையான அவரவர்கள் வினைக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமையுது. இதுதான் வாழ்க்கை. சில பேர் 40 வயசுலேயே 40 வயசு நோயை விட்டு தடுமாறுவார்கள். சில பேர் உடம்பு அமைப்பு இருக்கும், ஜடமாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற உடம்பு. சில பேருக்கு அப்படியே சாப்பிட்டா ஜீரணர்ச்சி ஆகாது, எல்லாம் சாப்பிட நினைப்பான், சாப்பிட ஜீரணர்ச்சி ஆகாது. உடலம்பு அப்படி அந்த அளவுக்கு பலகீனமான உடம்பு. அவன் செய்த பாவம், அவன் அல்லவன் தான் சொல்லுவான். பல உயிரை கொண்டு சாப்பிட்டோம்னா இதெல்லாம் அவர் இது அமைப்பு, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அது அவருடைய வினைப்பயன். உயிருடைமை நீக்கியார் என்ப செய்யுடைமின் செல்லாத்தி வாழ்க்கை அவர் அவள்வன் தான் சொல்லுவான். பல உயிரை கொன்றவன் இவன் உயிருடைமை நீக்கியார் என்பன என்று சொல்லுவார்கள் அர்த்தம். உயிருடைமை நீக்கியார் என்ப செய்யுடைமின் செல்லாத்தி, செய்யுன்னா குற்றம், செல்லாத்தி வாழ்க்கை. நான் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், வயிறு வீங்கி இருக்கும், எதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பான். என்னைய காரணம் முன் செய்த வினை பயன் என்று சொல்வார்கள். பல உயிரை கொன்றவன் இவன், பல உயிரை கருணை இல்லாது கொன்றவன், அதனால் இவனுக்கு உடம்பு அப்படி அமைஞ்சிருக்கும்பார். உடல் அமைவதற்கே நல்வினை இருக்க வேண்டும்.